விருதுநகர் அருகே திமுக பிரமுகரும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான திருப்பதி என்பவர் நடு ரோட்டில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொலையாளிகள் சிக்குவார்களா? விருதுநகர் அருகே காரியாபட்டி திமுக மேற்கு ஒன்றிய தொழிலாளர் அணியின் அமைப்பாளராக இருந்தவர் 57 வயதான திருப்பதி. வரலொட்டி ஊராட்சியில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரான இவர் தனது இருசக்கர வாகனத்தில் கல்குறிச்சி சாலையில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அழகிய நல்லூர் விலக்கு பகுதியில் வடிமறித்த 5 பேர் அடங்கிய மர்ம கும்பல் அவரை கீழே தள்ளிவிட்டு அரிவாள், கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பியோடியிருக்கிறது. அப்பகுதி வழியாக சென்ற பொதுமக்கள் சிலர் இரத்த வெள்ளத்தில் சரிந்து கிடந்த திருப்பதியை கண்டு அதிர்ந்து போயினர். உடனே இது குறித்து மல்லாங்குணர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட எஸ்பி கண்ணன் கொலை சம்பவம் குறித்து விசாரணை நடத்தினார். தனிப்படை அமைத்த போலீசார் கொலையாளிகளை பிடிக்க களத்தில் இறங்கியுள்ளனர். இதனிடையே கொடூரமாக கொலை செய்த குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி திருப்பதியின் உறவினர்கள் அரசு மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் கொலையாளிகளை விரைவில் கைது செய்வதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதனிடையே சந்தேகத்தின் பேரில் அதே பகுதியைச் சேர்ந்த 3 இளைஞர்களை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கொலையான முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திருப்பதி கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்பாக கஞ்சா விற்பனை செய்ததாக அதே பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்த போலீஸ் அவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுத்தனர். இதனால் திருப்பதி மீது அந்த கஞ்சா விற்று வந்த இளைஞர்களுக்கு கடும் முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. முன்பகையை தீர்த்து கொள்ள அவரை அந்த இளைஞர்கள் கும்பல் கொலை செய்திருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரை ஒரு கும்பல் கொடூரமாக வெட்டி கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.